செய்யுள்ள ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும். இவ்வாறு நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை எவ்வாறு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, செய்யுள் இசை அளபடியா, இசை நிறை அளபடியா, அல்லது இவை இரண்டுமா, அல்லது இவை இரண்டும் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் என்பது இரண்டுமே தான். ஏன்னா செய்யுள் இசை அளபடையுடைய இன்னொரு பெயர் தான் இசை நிறை அளபடை. அளபெடுத்தல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. நீண்டு ஒலித்தலா, இல்லை குறுகி ஒலித்தலா, இல்லை சம அளவில் ஒலித்ததா அப்படின்னா இதற்கான சரியான பதில் என்பது நீண்டு ஒலித்தல். செய்யுளில் ஓசை குறையாத இடத்துலையும் கூட இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுப்பது. இதற்கான சரியான பதில் என்பது இன்னிசை அளபடை. எடுத்துக்காட்டு கெடுப்பதுவும். செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் கூட இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பது டேஸ் அளபடை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உதாரணமாக குரில் நெடிலாகி அளபெடுப்பதற்கு கெடுப்பதுவும் அப்படின்றத ஒரு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. இது இன்னிசையா, சொல்லிசையா, செய்யுளிசையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் என்பது இன்னிசை. செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் கூட இனிய ஓசைக்காக குரில் அப்படின்றது நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும். செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்த அளபெடுப்பது டேஸ் அளபடை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உதாரணமாக உரநசகி அப்படின்றது எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான பதில் சொல்லிசையா, இன்னிசையா, செய்யுளிசையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னிசைன்னா நம்ம என்னென்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் கூட இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை. அப்போ இதில் இன்னிசை அப்படின்றது கிடையாது. அதற்கடுத்து சொல்லிசையும் செய்யுளிசையும் மட்டும்தான் இருக்குது. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும். ஒரு எழுத்து தனிச்சோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது என்ன அப்படின்ற மணி கேட்டிருக்காங்க. ஒரு எழுத்து அப்படின்ற மணி கொடுத்துட்டாங்க. அப்போ இதற்கான சரியான பதில் அப்படின்றது எழுத்தாக இருக்காது. அதற்கடுத்து தனிச்சோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பல சொற்கள் சேர்ந்தது தான் ஒரு வாக்கியம். அப்படி இருக்கையில் இந்த வாக்கியம் அப்படின்றதும் சரியான பதிலாக இருக்காது. இப்போ இதற்கான சரியான பதில் அப்படின்றது சொல். ஒரு எழுத்து தனித்தோ, அதாவது பூ அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எழுத்து தனித்து வருது. அது ஆனால் பொருள் தருது. அது ஒரு பூவை குறிக்குது. அது ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பூக்கள் அப்படின்னு சொன்னாலும் அது பல எழுத்துக்கள் சேர்ந்து வருது. இருந்தாலும் பல பூக்களை ஒன்றாக ஒரே நேரத்தில் குறிப்பிடுறது, அதுவும் பொருள் தருது.